ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னை உறக்கம் களைஞ்சிடாதவனாக தோற்றம் அளித்த கும்பகர்ணன் தன்னை சுற்றி இருந்த அரக்கர் கூட்டத்தை பார்த்து எதுக்காக என்னை எழுப்பினீங்க, ராவணன் நலமாக தானே இருக்கான்னு கேட்குறாரு. ஒரு அற்ப காரணத்துக்காக என்னை எழுப்புமாறு உங்களை எல்லாம் ராவணன் அனுப்பியிருக்க மாட்டான், என்ன நேர்ந்தது, எதுக்காக என்னை எழுப்பினீங்கன்னு கேட்குறாரு கும்பகர்ணன். அப்போ அரக்கர்கள் அவருக்கு பதில் சொல்கிறாங்க, தேவர்களால் நமக்கு ஆபத்து வரப்போகிறதில்ல, ஆனால் ஒரு மானிடனால் நமக்கு பெரும் ஆபத்து வந்து நேர்ந்திருக்கு. சீதை அபகரிக்கப்பட்டதுனால ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக ராமனும் அவனை சார்ந்த வானரப்படையும் லங்கையை முற்றுகிட்டு இருக்காங்க. இப்போது அதுக்கு முன்னதாக லங்கையை தீயிட்டு ராவணனின் மகனான அக்ஷனையும் ஒரு வானரன் தனியாக நின்று கொண்டு இருக்கான். யுத்த காலத்துலேயோ அந்த ராம தேவர்களை பார்த்து அஞ்சுற மாதிரி நம்ம மன்னனான ராவணனை பார்த்து ஓய்வு எடுத்துட்டு திரும்பி வான்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இப்படிப்பட்ட கதி ராவணனுக்கு முன்ன நேர்ந்ததே கிடையாது. இதெல்லாம் கேள்விப்பட்டவன கும்பகர்ணன், இன்றைக்கே அந்த எதிரி படையை முழுசாக நான் அழிக்கிறேன், ராமனையும் கொன்னுடுறேன், அதுக்கு பின்னர் தான் நான் ராவணனை போய் பார்ப்பேன், வானரர்களின் மாம்சத்தையும் ரத்தத்தையும் அரக்கர்களுக்கு உணவாக படைச்சிட்டு அந்த ராமனையும் லக்ஷ்மணையும் எனக்கு உணவாக்கிப்பேன்னு சொல்லி கர்ஜிக்கிறார் கும்பகர்ணன். மகோதரன் 2 கை கூப்பிண்டு அவனை பார்த்து சில வார்த்தைகள் சொல்கிறார். ராவணனை பார்த்து என்ன வழி மேற்கொள்ளலான்னு கட்டளைகளை பெற்றுண்டு அதுக்கு பிறகு யுத்த களத்தில் எதிரிகளை சந்திக்கிறது தான் முறையாக இருக்கும்னு மகோதரன் சொல்கிறார். அதுக்குள்ளாக ராவணன்கிட்ட கும்பகர்ணன் எழுந்துவிட்ட செய்தியை தெரிவித்த அரக்கர்கள் கும்பகர்ணன் திரும்பி வந்து அவனை உடனே சந்திக்க ராவணன் விரும்புகிற செய்தியையும் தெரிவிக்கிறாங்க. அப்போ கும்பகர்ணன் நீராடிட்டு ராவணனை பார்க்க புறப்படுறார். பூமியை நடுங்கிறது. லங்கையின் சில வீதிகள் கும்பகர்ணன் நடந்து போகிற தூரத்தில் இருந்த வானரர்கள் பார்க்குறாங்க. ஒரு மலையே நகர்ந்து போகிற மாதிரி காட்சி அளிக்கிறது. பெரும் ஒளி வீசிட்டு கும்பகர்ணன் போகிறத பார்த்த உடனேயே அந்த வானரர்களுக்கெல்லாம் நடுக்கம் ஏற்படுறது. அந்த காட்சியின் குரூரத்தை தாங்க முடியாமல் சில வானரர்கள் மயங்கி விழுந்துடுறாங்க. மேலும் சிலர் பயந்து ஓடுறாங்க. மற்ற வானரர்களோ ராமன் கிட்ட போய் அடைக்கலம் தேடுறாங்க. கும்பகர்ணன் நடந்து போகிற காட்சியை தொலைவில் பார்க்குறார் ராமரும். இந்த பிரபஞ்சத்தை 2 காலடிக்குள்ளே அடைக்கிற மகாவிஷ்ணு போல் காலடி எடுத்து வச்சு மழை பொழிய போகிற பெரும் மேகம் போல் மலை போல் தோற்றமளிச்சுட்டு நடந்து போகிறான் கும்பகர்ணன். அவனையும் கண்டு அஞ்சு ஓடுற வானர கூட்டத்தையும் பார்க்குறார் ராமர். ரொம்ப வியப்படைகிறார். விபீஷணனை பார்த்து, மலையை நிகர்த்த இவன் யார், பூமியில் வந்து இறங்கிட்ட ஒரு வால் நட்சத்திரம் போல் காட்சி அளிக்கிற இவன் யார், இதுவரை இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லையேன்னு ராமர் கேட்குறார். அப்போது அவருக்கு பதில் சொல்கிறார் விபீஷணன். மகரிஷியான விஸ்ரவசின் மகனான கும்பகர்ணன் இவன் தான். கும்பகர்ணனை பற்றின விவரங்களை கேட்டுக்கிறார் ராமர். அப்போது விபீஷணன் மேலும் சொல்கிறார், இந்த கும்பகர்ணனால் யமனும் இந்திரனும் வெல்லப்பட்டிருக்காங்க. உருவத்தில் இவனுக்கு நிகரான வேறொரு அரக்கன் கிடையாது. யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் இப்படி எல்லாரையும் உழுத்தினவன் இவன். சூளத்தை கையில் ஏந்திண்டு அவனை பார்த்தா தேவர்களுக்கு கூட மரணமே உருவெடுத்து வந்தவனா அவனை பார்த்து அஞ்சுவா. மற்ற அரக்கர்களின் பலத்துக்கு அவள் பெற்ற வரங்கள் காரணம்னு சொல்லக்கூடும். ஆனால் கும்பகர்ணனுக்கோ பிறவியிலேயே பெரும் பலம் அமைஞ்சிருக்கு. பிறந்த நேரத்திலிருந்தே மனுஷால் அழிக்க தொடங்கிட்டான். இந்த கும்பகர்ணனை ஒழிக்க இந்திரன் செஞ்ச முயற்சியும் தோல்வியில் தான் போய் முடிஞ்சது. கும்பகர்ணனின் அடி தாங்க முடியாமல் இந்திரனே அவதியற்றான். இப்படியே கும்பகர்ணன் தொடர்ந்தால் உலகத்தில் மனுஷாலே இருக்க மாட்டான்னு இந்திரன் முறையிட பிரம்மதேவன் கும்பகர்ணன் மீளா தூக்கத்தில் அழிந்து கிடப்பான் அப்படின்னுட்டு அவனுக்கு கொடுத்துருக்காரு, அவனுக்கு ஒரு வரத்தை. பின்னர் ராவணன் இந்த தண்டனையின் கடுமையை குறைக்குமாறு பிரம்மா கிட்ட போய் முறையிடுறார். அப்போ அவன் தொடர்ந்து 6 மாதங்கள் தூங்குவான். பின்னர் ஒரு நாள் விழிச்சிருப்பான். அந்த ஒரு தினத்தில் அவன் இஷ்டப்படி உலகத்தை சுற்றி திரிவான்னு சொல்கிறார். இப்படிலாம் தனக்கு ஏற்பட்டிருக்க ஆபத்துலேருந்து தன்னை விடுவிக்கிறதுக்காக ராவணன் கும்பகர்ணனை எழுப்பியிருக்கான் அப்படின்னு விவரங்களை ராமர்கிட்ட தெரிவிக்கிறார். இப்படிலாம் தெரிஞ்சின்ற ராமர் வானர தலைவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். நீலன், ஹனுமான், அங்கதன், கவாக்ஷன், சரபன் இவாளெல்லாம் ராமனுடைய உத்தரவை ஏற்றுண்டு தங்கள் நிலைகளை அடைஞ்சு கும்பகர்ணனை எதிர்க்க தயாராகிறாங்க. இந்த இடத்துல உத்தரகாண்டத்தில் கும்பகர்ணனுடைய நீண்ட தூக்கத்துக்கு காரணத்துக்கும் இந்த இடத்துல இருக்கிற காரணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தவங்கள் முடிஞ்ச பிறகு ராவணன் முதலானோர் வரங்களை கேட்டபோது பிரம்மதேவன்கிட்ட தேவர்கள் தன்னுடைய பலத்தினால ஏற்கனவே பலருக்கு துன்பம் விளைவிச்சுட்டு இருக்க கும்பகர்ணனுக்கு வரம் அளிக்கப்பட்டுட்டாக்கா அதுக்கு பிறகு அவனை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாதுன்னு முறையிடுறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.